அண்மை செய்தி. பெரியார் அரசு மருத்துவமனையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூரில் பெரியார் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சென்னை கொளத்தூரில் பெரியார் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூரில் பெரியார் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூரில் பெரியார் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூரில் பெரியார் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சென்னை கொளத்தூரில் பெரியார் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சென்னை கொளத்தூரில் பெரியார் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சென்னை கொளத்தூரில் பெரியார் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார். லக்ஷ்மணன், சென்னை கொளத்தூரில் பெரியார் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோம் என்றால் புதிதாக பெரியார் அரசு மருத்துவமனை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனை கடந்த 1986ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. கடந்த 37 வருடங்களாக 100 படுக்கை வசதியுடன் இந்த செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையை சீரமைத்து பெரிய மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் தற்போது பெரியார் நகரில் உள்ள அரசு புறநகர் மருத்துவமனை சிறப்பு மருத்துவமனையாக தரம் உயர்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 8/3/2023 இந்த 3 தளங்களுடன் கூடிய புதிய அரசு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு சிகிச்சை வழங்குவதற்காக கூடுதலாக 3 தளங்களுடன் விரிவாக்கம் செய்திட 2024 மார்ச் 7ஆம் தேதி பார்த்தோம் என்றால் அதற்கும் அடிக்கல் நாட்டினார். அதன் மூலம் பார்த்தால் இந்த 2010ஆம் ஆண்டு தொடர்ந்து பார்த்தால் 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 6 தளங்களுடன் கொள்ளப்பட்டுள்ள இந்த புதிய மருத்துவமனை தரைத்தளத்திலிருந்து 20 படுக்கைகள் கொண்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை முனைப்பு வார்டுகள், எம்ஐஆர் ஸ்கேன் மற்றும் புறநோயாளிகள் பிரிவு, முதல் தளத்திலிருந்து அறுவை சிகிச்சை என நவீன ரத்த வங்கி ஆகியவை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2ஆம் தளத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவ பிரிவுகள், 3ஆம் தளத்தில் மகப்பேறு மற்றும் குடும்ப கட்டுப்பாடு வார்டுகள், 4ஆம் தளத்தில் ஆண்கள் பொது மருத்துவ பிரிவு, இரைப்பை குடல் பிரிவும், மேலும் 5ஆம் தளத்தில் இருதவியல் பிரிவும், 6ஆம் தளத்தில் பார்த்தோம் என்றால் சிறப்பு சிகிச்சை வார்டுகள் என புற்றுநோயால் பிரிவு, நரம்பியல் பிரிவு போன்ற பல்வேறு பிரிவு இருக்கக்கூடிய மொத்தமாக 260 படுக்கை வசதிகளுடன் இந்த மருத்துவமனையானது தற்போது கட்டப்பட்டது. இந்த மருத்துவமனை தான் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் அமைச்சர்கள் பார்த்தோம் என்றால் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் இந்த ஏஆர் வேலு, மேலும் சேகர் பாபு, அது மட்டுமல்லாமல் மேயர் பிரியா, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையுமே சென்னை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை, மேலும் ராஜீவ்காந்தி, அது மட்டுமல்லாமல் கலைஞர் பன்னோக்கு,
மேலும் பார்த்தோம்னால் தற்போது கட்டப்பட்டு கொண்ட முடிவு பெற்ற நிலையில் கலைஞர் மருத்துவமனை என பல்வேறு மருத்துவமனைகள் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் கொளத்தூர் தொகுதியில் தனிப்பட்ட முறையில் மிக பிரம்மாண்டமான மருத்துவமனை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த தற்போது பெரியார் அரசு மருத்துவமனையானது தற்போது சென்னையில் 5வது பெரிய மருத்துவமனையாக தான் இந்த மருத்துவமனையை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். இந்த மருத்துவமனை பார்த்தோம் என்றால் சென்னையில் உள்ள முக்கிய பல்வேறு மருத்துவமனை விட சிறப்பம்சங்கள் அதிகமாக உள்ளதாகவும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தான் மிக வாய்ந்ததாகவும் அடுத்தபடியாக இந்த பெரியார் மருத்துவமனையில் அதிகமான சிகிச்சை பெறுவதற்கான வசதிகள் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அந்த மருத்துவமனையானது விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு அதற்கு நிதியும் வழங்கப்பட்டு இந்த மருத்துவமனை தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பயணிகள், அதாவது இந்த சிகிச்சைக்கு வரும் மக்கள்களும் மேலும் இந்த புறநோயாளிகள் அவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய பேருந்து வசதியும் இந்த பகுதியில் தொடங்கி வைக்க உள்ளார். அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் 72 ஸ்கூட்டி, அதாவது இருசக்கர வாகனங்களையும் அவர்களுக்கு கருணை அடிப்படையில் அவர்களுக்கு வழங்க இருக்கிறார். அடுத்தடுத்துதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் மேடையில் உரையாற்றுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.